இனிய மாலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்கா வரக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இன்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை தான் நாம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறது. நிச்சயமா ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே டெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்தாலும் சரி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணாதான் நாங்க தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மேலும் இந்த வீடியோக்கான क्वेश्चन பேப்பர் PDF லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பேப்பர் 1 and 2 டெட் பேப்பர் 1 and 2 பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு அறிவியல், 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மற்றும் சைக்காலஜில யூனிட் 2ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழுமையா பார்க்கலாம். மொத்தம் 100 கேள்விகள். சயின்ஸ் பகுதியிலிருந்து 30 கேள்விகளும், சோசியல் சயின்ஸ் பகுதியிலிருந்து 40 கேள்விகளும், சைக்காலஜி பகுதியிலிருந்து 30 கேள்விகள் இடம்பெற்றிருங்க. முதல் क्वेश्चन, ஒரு கேலன் என்பது எவ்வளவு? ஒரு கேலன் என்பது சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 3785 மில்லி லிட்டர். ஒரு கேலன் என்பது மில்லி லிட்டர்ல சொன்னா 3785 மில்லி லிட்டர். அதே வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்ல சொல்லணும்னா 3.785 லிட்டர்னு குறிப்பிடலாம். அப்ப இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில நம்ம கேட்டிருக்காங்க. ஒரு கேலன் என்பது எவ்வளவு மதிப்புடையதுன்னா எவ்வளவு வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 3785 மில்லி லிட்டர் அல்லது 3.785 லிட்டர். கேள்வி 2, சரியான இணையை தேர்வு செய்க. ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். சரி. ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர்னு சொல்லலாம் அல்லது 9.46 × 10⁻12 கிலோமீட்டர்னு குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாட்டிகல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அப்போ சரியான இணை கேட்டிருக்காங்க. இந்த 3 இணையுமே சரியா இருக்கு. கேள்வி 3, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் சி, அலைபேசி தயாரிப்பில் சிலிக்கான் பயன்படுகிறது. சோ இங்க தவறானது ஆப்ஷன் சி தான். என்ன அப்ப அலைபேசி தயாரிப்புல எது பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா அலைபேசி தயாரிப்புல காலியம் வந்து பயன்படும். காலியம் பயன்படும். சிலிக்கா வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் வந்து கணிப்பொறி சிப்புகளை வந்து தயாரிக்க பயன்படுகிறது. மற்ற 3 ஆப்ஷனும் சரியா இருக்கும். வெடிபொருட்கள் தயாரிக்க மெக்னீசியம் பாஸ்பரஸ் பயன்படுகிறது. சரி. உரங்கள் தயாரிக்க சல்பர் பயன்படுகிறது. சரி. வயிற்றுப்போக்கு மருந்தாக பிஸ்மத் பயன்படுகிறது. அலைபேசி தயாரிப்பில் காலியம், கணினி சிப்புகள் தயாரிக்க சிலிக்கான் பயன்படும். அடுத்த கேள்வி, கேள்வி 4, அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது? அறை வெப்பநிலையில திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின். இதே அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் உலோகம் எடுத்துக்கணும்னா பாஸ்பரஸ் வரும். சோடியம் பாத்தீங்கன்னா மென்மையான உலோகங்கள் வரக்கூடியது. கேள்வி 5, ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றவை. ஒரே அணு எண், ஒரே மாதிரியான அணு எண், வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றவை ஐசோடோப்புகள் எனப்படும். ஐசோபார்னா என்னன்னா ஒரே நிறை எண், ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் அணு எண்ணெய் கொண்டவை வந்து பாத்தீங்கன்னா ஐசோபார்கள்னு சொல்லலாம். சோ ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றவை ஐசோடோப்புகள் எனப்படும். ஐசோபார்னா ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்டவை ஐசோபார்கள் எனப்படும். நெக்ஸ்ட் ஒன், ஐசோடோப்புகள் ஐசோடோனை பொறுத்தவரையும் வெவ்வேறு அணு எண், வெவ்வேறு நிறை எண்ணை கொண்டு ஒரே நியூட்ரான் எண்ணிக்கை கொண்டது ஐசோடோன்கள் எனப்படும். வெவ்வேறு அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்ட நியூட்ரான்கள் எண்ணிக்கை ஒரே மாதிரியா இருந்தா அது ஐசோடோன்கள் எனப்படும்.
கேள்வி 6 பொறுத்துக. துணை வேர்கள். துணை வேர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆலமரம். வாயு பரிமாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு அவிசினியா. உறிஞ்சி வேர்களுக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. சேமிப்பு வேர்களுக்கு எடுத்துக்காட்டு பீட்ரூட். சரியான விடை 4 3 2 1. சேமிப்பு வேர்னு எடுத்துக்கினா பீட்ரூட் மட்டும் வராது, கேரட், முள்ளங்கி, டர்னிப் இவை எல்லாமே சேமிப்பு வேர்களுக்கு எடுத்துக்காட்டு. கேள்வி 7 செல்சியஸ் மற்றும் பாரனிட் அளவீட்டில் சமமான வெப்பநிலையின் மதிப்பு எவ்வளவு? சோ செல்சியஸ்லயும் பாரனிட்லயும் சமமான வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -40 டிகிரி. கேள்வி 8 மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காச நோய் வந்து பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் ஏற்படும். காலரா விப்ரியோ காலராவால் ஏற்படும். டைபாய்டு வந்து சால்மோனெல்லா டைபாய்டால் ஏற்படக்கூடியது, சால்மோனெல்லா டைபி. கேள்வி 9 மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. சோ பெனிசிலின் தான் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. இதை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளெமிங் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்ப கண்டுபிடிச்சாருன்னா 1928. கேள்வி 10 ஆய்வக வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை அளவு என்ன? ஆய்வக வெப்பநிலைமானி அதாவது லெபார்டரி தெர்மோமீட்டர். லெபார்டரி தெர்மோமீட்டர் பொறுத்தவரையும் மினிமம் வந்து -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து மேக்ஸிமம் 110 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஆய்வக வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை வந்து -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். கேள்வி 11 பாரனிட் அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை எவ்வளவு? சோ நீரின் கொதிநிலை எதுல கேட்டிருக்காங்க? பாரனிட்ல கேட்டிருக்காங்க. பாரனிட்ல நீரின் கொதிநிலை 212 டிகிரி பாரனிட். அதே பாரனிட்ல நீரின் உறைநிலை வந்து அதாவது மினிமம் வந்து 32 டிகிரி பாரனிட் வரும். கொதிநிலை வந்து 212, உறைநிலை 32 வரும் பாரனிட்ல. செல்சியஸ் நமக்கு எடுத்துக்கணும்னா செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம், மினிமம் வந்து 0 டிகிரி செல்சியஸ். அதே கெல்வின்ல எடுத்துக்கினா மேக்ஸிமம் 273 கெல்வின் அதிகபட்ச வெப்பநிலை, மினிமம் எவ்வளவு இருக்குன்னா 273 டிகிரி, 273.15 டிகிரி இருக்கும். எது கெல்வின்ல மினிமம், கெல்வின்ல மேக்ஸிமம். இது பாரனிட்ல மேக்ஸிமம் வரக்கூடியது, இது செல்சியஸ்ல மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அளவு. கேள்வி 12 இந்தியாவில் முதலில் மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு. சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கரண்ட் வந்து எப்ப பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1899ல வந்திருக்கும். கேள்வி 13 மின் கடத்துத்திறனின் அலகு என்ன? மின் கடத்துத்திறனின் யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க சிமென்ஸ் பை மீட்டர். சோ இத சிமென்ஸ் பை மீட்டர் S பை M னு சொல்லலாம் அல்லது SM இன்வர்ஸ் 1 னு குறிப்பிடலாம். கேள்வி 14 முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார்? நொதித்தல் மூலம் தான் வந்து நம்ம ஆல்கஹால் வந்து மேக் பண்றாங்க. இந்த முதல்ல நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டியர். கேள்வி 15 தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு வனஸ்பதி தயாரிக்கப்படுகிறது. சோ தாவர எண்ணெயில ஹைட்ரஜனை சேர்க்கிறதுனால நமக்கு வனஸ்பதி தயாரிக்கிறாங்க. இந்த வனஸ்பதியில வினையூக்கியாக பயன்படுவது எது? நிக்கல், பிளாட்டினம் அல்லது பல்லேடியம், நெக்ஸ்ட் ஒன் பிளாட்டினம் அல்லது வைரம், நெக்ஸ்ட் ஒன் நிக்கல் மற்றும் வைரம் இருக்கு. இதுல 4 ஆப்ஷன்ல எது வனஸ்பதி தயாரிப்புல வினையூக்கியாக செயல்படுதுன்னா நிக்கலும் பிளாட்டினம் அல்லது பல்லேடியம் வந்து பயன்படுத்துறாங்க. மற்ற 2 ஆப்ஷன் வராது. அப்ப சரியானது 1 2 சரி. கேள்வி 16 செல்லின் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் பெரிய செல் உறுப்பு எது? செல்லின் கட்டுப்பாட்டு மையனாவே அது உட்கரு, நியூக்ளியஸ். பெரிய செல் உறுப்பாக இருப்பது உட்கரு. கேள்வி 17 பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகள் எது தவறுன்னு பார்க்கலாம். உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் சைட்டோபிளாசமா? கிடையாது. உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம். உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் தான் புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் உள்ள மட்டும் தான் இருக்கு, வெளியே இருக்காது. மற்ற 3 ஆப்ஷனும் சரியா இருக்கும். செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம். செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிப்பது சென்ட்ரியோல்கள். இது இல்லாம புரத தொழிற்சாலை வந்து ரிபோசோம்கள். செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ATP. செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ATP. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தான் செல்லின் ஆற்றல் நாணயம் சொல்லலாம். அடுத்து 18வது கேள்வி
பொறுத்துக. துளையுடலைக்கு இன்னொரு பெயர் பெரிபெரா. குழியுடலைக்கு இன்னொரு பெயர் சீலன்டிரெட்டா. தட்டை புழுக்களுக்கு இன்னொரு பெயர் பிளாட்டி எல்மின்திஸ். உருளை புழுக்களுக்கு இன்னொரு பெயர் நெமட்டோடா. சரியானது 1 2 3 4 சரி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ தொகுதிகள் வரக்கூடியது. இந்த தொகுதியை பொறுத்தவரையும் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெஸ்ட் பேப்பர்ல. ஸோ துளையுடைகள் அல்லது பெரிபெரா. பெரிபெராவுக்கு எடுத்துக்காட்டு லிகோசொலினியா, ஸ்பாஞ்சிலா, சைகான். 2 குழியுடலைகள் அல்லது சீலன்டிரேட்டாவுக்கு எடுத்துக்காட்டு ஐட்ரா, கடல் சாமந்தி, ஜெல்லி மீன்கள். எல்லாமே குழியுடலைகள் அல்லது சீலன்டிரேட்டாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். இது இல்லாம பவளங்களும் வரும். தட்டை புழுக்கள் அல்லது பிளாட்டி எல்மின்திஸ்க்கு எடுத்துக்காட்டு பிளனரியா, கல்லீரல் புழு, ரத்த புழு, நாடா புழு. உருளை புழுக்கள் அல்லது நெமட்டோடாவுக்கு எடுத்துக்காட்டு அஸ்காரிகஸ், லும்பிரிகைட்டஸ். கேள்வி 19. ஆல்காக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? சோ ஆல்காக்கள்னா இதனுடைய உடல் வேறு, தண்டு, இலை என வேறுபாடற்று காணப்படும். ஆல்காக்கள் பசுமையா இருக்கக்கூடியது ஆல்காக்கள். அதுல பாத்தீங்கன்னா உடல் குறிப்பா நீர் பகுதியில் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும். உடலானது வேறு, தண்டு, இலை என வேறுபாடற்று காணப்படும். சரி. பெரும்பாலும் இவை நீரில் வாழ்பவை. சரி. உடலானது ஒரு செல் அல்லது பல செல்களான நார் இலையினை கொண்டுள்ளது. ஆல்காக்கள் என்பது ஒரு செல்லாலான அல்லது பல செல்லான நார் இலையினை கொண்டிருக்கும். கேள்வி என்ன? ஆல்காக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது 3மே சரி. கேள்வி 20. இருவாழ்வி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இருவாழ்வி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு பியூனேரியா. இருவாழ்வி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு பியூனேரியா. கேள்வி 21. நிலத்தில் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள். நிலத்துல ஃபர்ஸ்ட் டைம் தோன்றிய நிலவாழ் தாவரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரணிகள். கேள்வி 22. தற்காலத்தில் வாழும் தாவரங்களில். கேள்வி நல்லா உள்வாங்கிக்கிறாங்க. தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்த தாவரங்கள் எவை? ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லலாம் அல்லது மூடிய விதை தாவரம் சொல்லலாம். ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை தாவரம் சொல்லலாம். இங்க தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்த தாவரம்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அல்லது மூடிய விதை தாவரங்கள். கேள்வி 23. ஐந்துலக வகைப்பாட்டு முறையை தந்தவர் யார்? மொனிரா, புரோட்டிஸ்டா, தாவரம், பொற்றை, விலங்குகள் சொல்லிட்டு வகைப்படுத்தி இருப்பாங்க. இங்க ஐந்துலக வகைப்பாட்டு முறையை தந்தவர் R.H. விட்டேக்கர். R.H. விட்டேக்கர் எப்ப இந்த ஐந்துலக வகைப்பாட்டு முறையை தந்திருப்பாருன்னா 1969 1969. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். 1623ல கஸ்பார்ட் பாகின் இருசொல் பெயர்தல் முறையை அறிமுகப்படுத்தினார். 1753ல கரோலஸ் லினேயஸ் இருசொல் பெயர்தல் முறையை செயல்படுத்தினார். 3. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லினேயஸ். 4. தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தியோப்ராஸ்டஸ். இப்ப பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா இந்த 4 கூற்றுமே சரிங்க. சோ இருசொல் பெயர்தல் முறையை அறிமுகப்படுத்தினது கஸ்பார்ட் பாகின் 1623ல. கரோலஸ் லினேயஸ் பாத்தீங்கன்னா இருசொல் பெயர்தல் முறையை பயன்படுத்தி இருப்பாரு 1753ல. நவீன வகைப்பாட்டிலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கரோலஸ் லினேயஸ். தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தியோப்ராஸ்டஸ். அப்போ 24க்கு சரியான விடை 1 2 3 4மே சரி. கேள்வி 25. பெரிஸ்கோப் டேஸ் விதியின்படி செயல்படுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. பெரிஸ்கோப்பை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்ல அடுத்து போர் தளவாடங்கள் பகுதியில பயன்படுத்துவாங்க. போர் ஏற்படும் பதுங்கு குழிகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மேல இருக்கிற எதிரியை பதுங்கு குழியிலிருந்து பார்ப்பதற்கு இந்த பெரிஸ்கோப் யூஸ் ஆகும். சோ இந்த பெரிஸ்கோப் பாத்தீங்கன்னா எந்த விதி டேஸ் விதியின்படி செயல்படுகிறதுனா எதிரொலிப்பு விதியின்படி செயல்படுகிறது. கேள்வி 26. ஒரு விண்ணியல் ஆரம் என்பது எவ்வளவு மதிப்புடையது? ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 லைட் இயர் 3.26 ஒளியாண்டுகள் அல்லது 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 லைட் இயர்னு சொல்லலாம் அல்லது 3.09 × 10⁻13 கிலோமீட்டர்னு சொல்லலாம்.
அப்ப இங்க ரெண்டு ஆப்ஷனுமே தந்திருக்காங்க, ஏ பி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி, ஏ மற்றும் டி. கேள்வி 27, பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? கேள்வியை நல்லா விடுவாங்க. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம், பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம்னா அது சூரியன் தான். அப்ப சூரியன் வந்து ஒரு நட்சத்திரமா போலனா நிச்சயமா சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் தான். கேள்வி 28, முதல் செயற்கை பட்டு எது? முதல் செயற்கை பட்டு ரேயான். கேள்வி 29, மின் சுற்றிகள் மற்றும் பல வகை பாத்திரங்களின் கைப்பிடிகள் தயாரிக்க பயன்படுபவை. மின் சுற்றிகள் சுவிட்சஸ்க்கும் எலக்ட்ரிக் சுவிட்சஸ் தயாரிக்கவும் பல வகை பாத்திரங்களுடைய கைப்பிடி தயாரிக்க பயன்படுது எதுனா பேக்லைட். அதே டைல்ஸ்க்கெல்லாம் தயாரிக்க பயன்படுது மெலமைன். கேள்வி 30, மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை எது? மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை ரேயான். சோ சயின்ஸ் பகுதியிலிருந்து 30 கேள்வி பார்த்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய 40 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். 31வது கேள்வி, காபிகான் யாருடைய அரசவையில் புலவராக இருந்தார்? காபிகான் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் அரசவையில் புலவராக இருந்திருப்பாரு. கேள்வி 32, நமக்கு சயின்ஸ் சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் டிஎன்பிசி, டெட், பிசி, எஸ்ஐ எல்லா எக்ஸாமுக்கும் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். சோ 32வது கேள்வி பொறுத்துக, பிரம்மதேயம், சாலபோகம், தேவதானம், பள்ளி சந்தம். சோ பிரம்மதேயம் என்பது என்னன்னா பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை குறிக்கக்கூடியது. 2, சாலபோகம்னா என்ன? சாலபோகம்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்கு வழங்கப்பட்ட நிலங்கள்னு சொல்லலாம். 3, தேவதானம். தேவதானம்னாவே யாருன்னா தேவம்னா கோயில், கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம்னு சொல்லலாம். பள்ளி சந்தம், பள்ளி சந்தம் பொறுத்தவரையும் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பள்ளி சந்தம்னு சொல்லுவாங்க. இங்க சரியான விடை ஆப்ஷன் டெல்லி, 2, 4, 1, 3. டிஎன்பிசில ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட சோசியல் சயின்ஸ்ல இருந்து. அடுத்த கேள்வி, தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் ஒளிரும் அத்தியாயங்கள் என்று குறிப்பிட்டவர் யார்? தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் ஒளிரும் அத்தியாயங்கள் என்று சொன்னது ஆர்.சி. மஜும்தார். ஆர்.சி. மஜும்தார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 34, இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவந்து யாருன்னா முகமது கோரி தான். எப்ப நிறுவிருப்பார்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. கேள்வி 35, புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்துள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஜியோகிராஃபில இருந்து. புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்தது. கருவம் கவசத்திற்கு இடையே எல்லை அமைந்தது வெய்சாட் குட்டன்பர்க்னு சொல்லலாம். அதே மோகோரோவிஸ்க்கு எல்லை எதற்குன்னா மேலடுக்கிற்கும், குறிப்பா புவி மேலோடுக்கும் கவசமும் மோகோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. புவி கருவம் கவசத்துக்கு இடையே எல்லையாக அமைந்துள்ளது வெய்சாட் குட்டன்பர்க்னு சொல்லுவாங்க. பூமியை 3ஆ பிரிக்கலாம், அதாவது மேலோடு, கவசம், கருவம். இதுதான் வந்து பூமின்னு வச்சுக்காங்க மாதலுக்கு. இந்த முதல் பகுதி வந்து மேலோடு, இரண்டாவது பகுதி வந்து கவசம், 3வது பகுதி கருவம். சோ இதுதான் வந்து பூமி. பூமியுடைய மாதிரி பூமியை 3ஆ பிரிக்கலாம், மேலோடு, கவசம், கருவம். இங்க மோகோரோசோவிக் என்றது எதை பிரிக்கலாம்? மேலோட்டையும், அதாவது மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் இடையில இருக்கக்கூடிய பேர் தான் மோகோரோவிசிக்னு சொல்லலாம். அதே வெய்சாட் குட்டன்பர்க் என்பது புவி கருவம், புவி கருவத்தையும் கவசத்திற்கும் இடையே இருப்பது, புவி கருவத்தையும் கவசத்துக்கு இடையே இருப்பது தான் வெய்சாட் குட்டன்பர்க்னு சொல்லலாம். கேள்வி 36, ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவாவது என்னன்னு சொல்லலாம்? குதிரை குழம்பு ஏரி. கேள்வி 37, பொறுத்துக, மதங்கள் அதனுடைய வழிபாட்டு தலங்கள். புத்த மதத்தின் வழிபாட்டு தலம் விகாரம்னு சொல்லலாம். சமண மதத்தின் வழிபாட்டு தலம் பசாதி.
ஜூடாயிச மதத்தின் வழிபாட்டு தலம் சினகாக். ஜூடாயிச மதத்தின் வழிபாட்டு தலம் சினகாக். ஜொராஸ்ட்ரிய மதத்தின் வழிபாட்டு தலம் அகியாரி. ஜொராஸ்ட்ரிய மதத்தின் வழிபாட்டு தலம் அகியாரி. இந்துக்களுக்கு கோவில் வரும், கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து சர்ச் வரும், முஸ்லிம்ஸ்க்கு வந்து மசூதி வரும். கேள்வி 38. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை சொல்ல உருவாக்கியவர் யாருன்னா ஏவி டைசி. கேள்வி 39. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 39வது கேள்வி எதுனா இதுல பின்வரும் கூற்றுகள் தவறானது 4 ஆப்ஷன் 1 தவறா இருக்கு. நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் டைரக்டா பண்றோம். சி ஆப்ஷன் தான் தவறா இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 6வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ ஐக்கிய நாடுகளின் நிலையான மேம்பாட்டிற்கான குறியீடு SDGs சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். மொத்தம் 17 குறிக்கோள்கள் இருக்கும். இது ஒவ்வொரு நாடுமே இந்த 17 குறிக்கோள்களை அடைந்தா வந்து வளமான ஒரு நாடா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஐநா சபை தீர்மானிச்சிருப்பாங்க. இங்க பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. இது எத்தனாவது குறிக்கோளா இருக்குன்னா 17 குறிக்கோள்களை இங்க 6ன்னு தந்திருக்காங்க. 6 கிடையாது, தவறு. 5வது குறிக்கோளா வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரும். சோ ஐக்கிய நாடுகள் சபை 2017க்கான நிலையான மேம்பாட்டுக்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக இடம்பெற்றிருக்கும். அப்ப இங்க 6ன்னு இருக்கு. அப்ப தவறானது ஆப்ஷன் சி. மத்த 3 ஆப்ஷனை பார்க்கலாம். 1952ல நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை தந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து எந்த மாகாணம் தந்தாங்கன்னா சென்னை மாகாணம் தந்திருப்பாங்க பெண்களுக்கான வாக்குரிமை 1920ல. இங்க ஃபர்ஸ்ட் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு வாக்குரிமை தந்தது 1952. சரி, அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க. சுவிட்சர்லாந்துல 1971ல தான் பெண்களுக்கான வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்துல 1971ல பெண்களுக்கான வாக்குரிமை தந்திருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது ஆர்டிகல் 21ல மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, மற்ற 3 ஆப்ஷன் சரியா இருக்கு. கேள்வி 40. சரியான இணையை தேர்வு செய்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. சரி. ஆர்டிகல் 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. அது என்ன பாகுபாடு? ஒரு மனிதரை நிறத்தாலோ சாதியாலோ இனத்தாலோ வேறு எதன் அடிப்படையிலும் பாகுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆர்டிகல் 15. சரி. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிப்பதை பற்றி குறிப்பிடுகிறது. சரி. ஆர்டிகல் 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. ஆர்டிகல் 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. அதாவது மத்திய அரசு வழங்கியுள்ள பட்டங்களை தவிர வேற எந்த ஒரு பட்டத்தையும் வந்து ஏற்றுக்க முடியாது. தனிநபருக்கு வேற எங்கேயும் தந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதனால பட்டங்களை அளித்து தேவையில்லாம பட்டங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஏற்படுத்துறது ஆர்டிகல் 18. இப்போ இங்க சரியான இணையை கேட்டிருக்காங்க. 4 இணைகளுமே சரி, 5 இணைகளுமே சரியா இருக்கு. கேள்வி 41. பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜே.எம். கீன்ஸ். கேள்வி 42. தலைக்காட்டை போர் நடைபெற்ற ஆண்டு? தலைக்காட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. கேள்வி 43. சரியான இணையை தேர்வு செய்க. உலக மக்கள் தொகை தினம் எப்ப அனுசரிக்கிறாங்க? ஜூலை 11. சரி. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. சரி. உலக மத நல்லிணக்க தினம் ஜனவரி மாதத்துல 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டு அனுசரிக்கிறாங்க. சரி. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே 21. சரி. அப்போ இங்க சரியான இணை 4 இணைகளும் சரியா இருக்கு. கேள்வி 44. பொறுத்துக. கன்பா போர் நடைபெற்ற ஆண்டு? கன்பா போர் 1527. சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு 1528. கோக்ரா போர், இங்க கோக்ரா போர் கொடுத்திருக்க மாட்டேன். கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு? கோக்ரா போர்னாவே 1529. இந்த மூன்று போர்கள், அதாவது கன்பா போர், சந்தேரி போர், கோக்ரா போர், 3த்துல வின் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா பாபர் வின் பண்ணியிருப்பாரு. 1530ல பாபர் இறந்திருப்பாரு. அதுக்கடுத்து சௌசா போர் 1539 நடந்திருக்கும். கன்னோஜி போர் 1540 நடந்திருக்கும். இந்த சௌசா போர்ல கன்னோஜி போர்ல வின் பண்ணது ஷெர்ஷா சூரி வின் பண்ணிருப்பாரு. ஷெர்ஷா சூரி வின் பண்ணிருப்பாரு. அடுத்த கேள்வி 45.
சத்ரபதி சிவாஜி பிறந்த ஆண்டு எப்பொழுது? சத்ரபதி சிவாஜி எப்ப பிறந்தார்னா 1627 1627 பிறந்திருப்பாரு. கேள்வி 46 சரியான இணையை தேர்வு செய்க. மராத்தியர்களை வசூலித்த வரிகள்ல மிக முக்கியமானது சவுத் வரியும் சர்தேஸ் முகி வரியும். சவுத்னா 4ல ஒரு பங்கு வரி வசூலிச்சாங்க, சர்தேஸ் முகினா 10ல ஒரு பங்கு வரி. அப்ப ரெண்டு இணையுமே சரியா இருக்கு. கேள்வி 47 பொறுத்துக. பந்த் பிரதான் அல்லது பேஷ்வானா யார்? பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. பந்த் பிரதான் அல்லது பேஷ்வானா பிரதம அமைச்சரை குறிக்கும். அமத்தியா அல்லது மஜும்தார்னா அமத்தியா அல்லது மஜும்தார் நிதி அமைச்சரை குறிக்கும். சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ்னா செயலரை குறிக்கும். சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ் செயலர். வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சரை குறிக்கும். சரியான விடை 4 3 2 1. இது இல்லாம சதி நோபத் அல்லது சேனாபதினா தலைமை தளபதியை குறிக்கும். சுமந்த் அல்லது துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஷ்னா தலைமை நீதிபதியை குறிக்கக்கூடியதா இருக்கும். பண்டிட் ராவ் வந்து தலைமை அர்ச்சகரை குறிப்பிடுவதாக உள்ளது. கேள்வி 48 கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எப்ப நிறைவேற்றிருப்பாங்கன்னா 2016 செப்டம்பர் 21 நிறைவேற்றிருப்பாங்க. கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தை பொறுத்தவரையும் உலகில் செயல்படக்கூடிய மிக முக்கியமான சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்கள் ஒன்றா இருக்கும் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்த கேள்வி 49 சரியான இணையை தேர்வு செய்க. தெகிரி அணை. தெகிரி அணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கான தப்பு. ஸ்ரீசைலம் அணை உத்தரகாண்ட்ல இருக்கான தவறு. சர்தார் சரோவர் அணை குஜராத்ல இருக்கு சரி. கொய்னா அணை மகாராஷ்டிரல இருக்கான இருக்கு. அப்போ இங்க தெகிரி அணை உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கு, ஸ்ரீசைலம் அணை தெலுங்கானால இருக்கு. கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க. சரியானது 3 4 சரி. கேள்வியை தெளிவா உள்வாங்கிக்கணும், பொறுமையா ஆன்சர் பண்ணா மட்டும் தான் நம்ம ஈஸியா எந்த மிஸ்டேக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம நம்ம பண்ண முடியும். நமக்கு ஆன்சர் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சடனா அந்த கொஸ்டினை முழுமையா படிக்காம போனா நமக்கு ஒரு கொஸ்டின் லாஸ் ஆயிரும். அதே போல ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு நினைக்காம ஒரு கொஸ்டின் ஒரு ரேங்கை மாற்றக்கூடியதா இருக்கும். சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை கிடைக்காம போகும், நமக்கு பிடிச்ச துறை கிடைக்காம போறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு கேள்வியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினை தெளிவா படிச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி வைஷ்ணவி தேவி கோயில் எங்க அமைந்துள்ளது? வைஷ்ணவி தேவி கோயில்னாவே ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்ல ஜம்மு காஷ்மீர் தான் இருக்கு. இப்ப யூனியன் பிரதேசமா மாத்திருப்பாங்க ரெண்டா பிரிச்சு ஜம்மு காஷ்மீரை. 51வது கேள்வி பொறுத்துக. தாளையார் நீர்வீழ்ச்சி. தாளையார் நீர்வீழ்ச்சி என்னன்னு அழைக்கிறாங்கன்னா இது வந்து குதிரைவால் போன்ற அமைப்பை உடையது. தாளையார் நீர்வீழ்ச்சி குதிரைவால் போன்ற அமைப்பை உடையது. தாளையார் நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம். ஜோக் நீர்வீழ்ச்சி. ஜோக் நீர்வீழ்ச்சிய ராஜா ராணி மற்றும் இடி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா மாநிலத்துல ஷிமோகா மாவட்டத்தில் இருக்கும். ஷிமோகா மாவட்டத்தில் இருக்கு. இது வந்து பிரிவு நீர்வீழ்ச்சின்னு அழைக்கிறாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சி என்னன்னு சொல்றாங்க? பிரிவு நீர்வீழ்ச்சி. பிரிவு நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. நீர்வீழ்ச்சி பிரிவு நீர்வீழ்ச்சி. அடுத்து நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி. நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நேரடியாக தடையின்றி நீர் விழும் நீர்வீழ்ச்சி. நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி. நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா மேகாலயா மாவட்டத்தில், மேகாலயா மாநிலத்தில் இருக்கு. மேகாலயா ஸ்டேட்ல இருக்கு. குறிப்பா கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கும். எது? நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி. அடுத்து தலக்கோண நீர்வீழ்ச்சி. தலக்கோண நீர்வீழ்ச்சி மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளில் இருந்து விழும் நீர்வீழ்ச்சி. இது தலக்கோண நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா ஆந்திராவில் இருக்கு. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கூடுதலா பார்க்கணும்னா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரள மாநிலத்தில் இருக்கு. இது திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. கேள்வி 52 சட்டமேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது என்ன? சட்டமேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு 35 வயது. அச்சு இயந்திரம்
ஜோகனஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தது ஜோகனஸ் குட்டன்பெர்க் தான். 1453ல கண்டுபிடிச்சிருப்பாரு. 1453ல ஜோகனஸ் குட்டன்பெர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். கேள்வி 55. அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆல் இந்தியா ரேடியோ. ஆல் இந்தியா ரேடியோ எப்ப தொடங்கினாங்க? ஆல் இந்தியா ரேடியோ எப்ப தொடங்கி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1936ல தொடங்கினாங்க. சோ ஆல் இந்தியா ரேடியோ ஆகாசவாணின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. எப்ப பெயர் மாற்றம் செஞ்சாங்கன்னா 1956ல ஆகாசவாணின்னு பெயர் மாத்திருப்பாங்க. ஆகாசவாணி. கேள்வி 55. மக்களாட்சி என்பது எந்த மொழி சொல்? மக்களாட்சி டெமோக்ரசி என்பது டெமோக்ராட்டஸ் இது இரண்டு கிரேக்க மொழி சொற்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. கேள்வி 56. திருவாய்மொழி என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். கேள்வி 57. அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். கேள்வி 58. கடற்கரை மாமல்லபுர கோயில், கடற்கரையில் இருக்கக்கூடிய மாமல்லபுர கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1984. கேள்வி 59. ஜைனசரிதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜைனசரிதா என்ற நூலை எழுதுறது யாருன்னா கல்பசூத்ரா. கேள்வி 60. சரியான இணையை தேர்வு செய்க. அகான்குவா சிகரம். அகான்குவா சிகரத்தினுடைய உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அகான்குவா சிகரம் 6961 மீட்டர். மெக்கன்லி சிகரம் 6194 மீட்டர் உயரமுடையது. கிளிமாஞ்சரோ சிகரம் 5895 மீட்டர் உயரமுடையது. அகான்குவா சிகரம் வந்து தென் அமெரிக்காவில் இருக்கும். மெக்கன்லி சிகரம் வட அமெரிக்காவில் இருக்கு. கிளிமாஞ்சரோ பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது. இது இல்லாம எல்பிரஸ் சிகரம் 5642 மீட்டர் உயரமுடையது. எல்பிரஸ் சிகரம் ஐரோப்பாவில் உள்ளது. வின்சன் மாசிப் சிகரம் பாத்தீங்கன்னா வின்சன் மாசிப் சிகரம் 4892 மீட்டர் உயரமுடையது. வின்சன் மாசிப் சிகரம் 4892 மீட்டர் உயரமுடையது. எங்க இருக்குன்னா வின்சன் மாசிப் சிகரம் அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கு. காஸ்கியூஸ்கோ சிகரம் 2228 மீட்டர் உயரமுடையது. ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அப்ப உலகிலேயே மிக உயரமான சிகரம் எதுனா எவரெஸ்ட் சிகரம் தான். 8848 எடுத்து வச்சா எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிடலாம். 8848 மீட்டர் உயரமுடையது. எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் இருக்குன்னா நேபாள நாட்டில் உள்ளது. கேள்வி 61. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு கியூபா. கேள்வி 62. உருகும் பானை என அழைக்கப்படும் நாடு எது? உருகும் பானை என அழைக்கப்படும் நாடு ஐக்கிய அமெரிக்க நாடுகள். கேள்வி 63. வட இந்தியாவில் புழுதி புயல் ஏற்பட்ட ஆண்டு. வட இந்தியாவில் 2018 மே 2, 3 ஆகிய தேதியில புழுதி புயல் ஏற்பட்டிருக்கும். வட இந்தியாவில் புழுதி புயல் ஏற்பட்ட ஆண்டு 2018 மே 2, 3. கேள்வி 64. பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. சுனாமி ஏற்பட்ட பிறகுதான் 2004 டிசம்பர் 26 சுனாமி ஏற்பட்டிருக்கும் உலக அளவில். அதில் இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்பட்டிருக்கும். அதற்கு பிறகுதான் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்ப ஏற்படுத்தினாங்கன்னா 2005. கேள்வி 65. சரியான இணையை தேர்வு செய்க. உலக அளவில் முதல் பெண்மணிகள் யாரான்னு பார்க்கலாம். முதல் பெண் பிரதம மந்திரி சிரிமாவோ பண்டாரநாயகே. சரி. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா இலங்கையை சேர்ந்தவங்க. 2. முதல் பெண் விண்வெளி வீராங்கனை. யாரு முதல் பெண் விண்வெளி வீராங்கனை உலக அளவுனா வாலண்டினா தெரஸ்கோவா. இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. 3. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் ஜென்கோ தபே. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 4th one. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண். ஒலிம்பிக்ல தங்கம் வென்ற முதல் பெண் வந்து சார்லோட் கூப்பர் தான். இவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அப்ப சரியான இணை 4 இணைகளும் சரியா இருக்கு. கேள்வி 66. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு.
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986 1986. கேள்வி 67 சரியான இணையை தேர்வு செய்க. சட்ட அளவீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009 சரி. இந்திய தர நிர்ணய பணியகம் ஏற்படுத்தப்பட்டது 1986. சோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986, இந்திய தர நிர்ணய பணியகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955 தான். அடுத்து பொருட்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1980. சோ இங்க சரியான இணை பாத்தீங்கன்னா 1 2 3 4 சரி. கேள்வி 68 வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து மினிமம் வந்து செலவு பண்றது என்ன விதினா சிக்கன விதி. கேள்வி 69 குருநானக் இறந்த ஆண்டு எப்பொழுது? குருநானக் எப்ப இருந்திருப்பார்னா 1539 இருந்திருப்பார். குருநானக் 1539 சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் தான் குருநானக். கேள்வி 70 விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவத்தை பின்பற்றியவர் யார்? விசிஷ்டாத்வைத்தம் என்ற தத்துவத்தை பின்பற்றியவர் ராமானுஜர். சோ முதல் பார்ட் ஏ பார்ட் பி ல பாத்தீங்கன்னா பார்ட் ஏ சயின்ஸ் பகுதியிலிருந்து, பார்ட் பி சோசியல் சயின்ஸ் பகுதியிலிருந்து பார்த்திருப்பாங்க. அடுத்து பார்ட் சி வந்து பாத்தீங்கன்னா உளவியல்ல பொறுத்தவரையும் யூனிட் 2 மரபும் சூழ்நிலையும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். மரபும் சூழ்நிலையும். கேள்வி 71 ஒருவனது மன வளர்ச்சி, மனப்போக்கு, குணநலன்கள் ஆகியவை எதை ஒட்டியே அமையும்? ஒருவனுடைய மன வளர்ச்சி, மனப்போக்கு, குணநலன்கள் ஆகியவை எல்லாமே சூழ்நிலையை பொறுத்துதான் அமையும். கேள்வி 72 மனித வளர்ச்சிக்கு காரணமாக அமைபவை. இங்க 3 ஆப்ஷன் தந்திருக்காங்க. மரபு, சூழ்நிலை, உறவுமுறை. இப்ப மனித வளர்ச்சிக்கு ஹியூமன் குரோத்துக்கு வந்து மிக முக்கியமா அமைபவை மரபு, ஜீன், சூழ்நிலை. இது 2 மட்டும்தான் சரி. கேள்வி 73 கருமுட்டையில் காணப்படும் நீர்ம பொருளின் பெயர் என்ன? கருமுட்டையில் காணப்படும் நீர்ம பொருள் சைட்டோபிளாசம். கேள்வி 74 உட்கருவில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? உட்கருவை பொறுத்தவரையும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. மொத்த குரோமோசோம்னு பாத்தீங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கும். ஜோடின்னு கேட்டா பேர்ஸ்னா 23 பேர்ஸ். கேள்வி 75 சினைமுட்டை விந்தணுவை போல எவ்வளவு மடங்கு பெரியது? சினைமுட்டை பாத்தீங்கன்னா விந்தணுவை போல 8500 மடங்கு பெரியவை. கேள்வி 76 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? இங்க ஒரு கரு இரட்டையரை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கரு இரட்டையர்கள் என்பவர் ஒரு கருமுட்டையில் தோன்றிய இரட்டை குழந்தைகள் பிறப்பதுதான் ஒரு கரு இரட்டையர்கள். முதல் கூற்று சரி. ஒரு கரு இரட்டையர் ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக இருவரும் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருப்பர். சரி. இரண்டாவது கூற்று சரி. அப்போ ஒரு கரு இரட்டையர்ல ஒன்னு ஆணா இருப்பாங்க அல்லது பெண்ணா இருப்பாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் இருக்க மாட்டாங்க, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணா இருக்க மாட்டாங்க. அப்போ மாறி மாறி இருந்தா அது இருக்கரு இரட்டையர்கள். ஒரு கரு இரட்டையர்னா ஒரு கருமுட்டையில ஒரே கருமுட்டையில 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேரும் ஆணாவா இருக்கலாம் அல்லது பெண்ணாவா இருக்கலாம், மாறி இருக்க மாட்டாங்க. அப்ப இங்க சரியானது ஆப்ஷன் சி 1 2 சரி. கேள்வி 77 காலிகா குடும்ப ஆய்வை மேற்கொண்டவர் யார்? காலிகா குடும்ப ஆய்வை மேற்கொண்டவர் H.H. கட்டார். கேள்வி 78 நுண்ணறிவு சோதனை மதிப்பீடுகளின் ஒட்டுறவு கெழு மதிப்பு அதிகம் உடையவங்க யாரு? நுண்ணறிவு சோதனையில அந்த மதிப்பீடை வச்சு ஒட்டுறவு கெழு மதிப்பு வந்து அதிகமா உடையவங்க யாருன்னா ஒரு கரு இரட்டையர்கள். ஒரு கரு இரட்டையர்களுடைய மதிப்பு 2 பேருக்குள்ள அந்த குணாதிசயங்களை பொறுத்தவரையும் 90% வந்து சேமா இருக்குமா ட்வின்ஸ்க்கு.
அதே வந்து தந்தைக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் எவ்வளவு சதவீதமான அந்த பண்புகள் இருக்குன்னா 50% பண்புகள் இருக்கும். கேள்வி 79. மேதைகளிடமிருந்து மரபு வழியாக தோன்றுகின்றனர் என்றவர் யார்? மேதைகள் கிட்ட தான் தோன்றாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டன் பிரான்சிஸ். கேள்வி 80. குழந்தைகளின் நுண்ணறிவு வளர்ச்சியில் சூழ்நிலை பெரும்பங்கு வகிக்கிறது என்றவர் யார்? குழந்தைகளுடைய நுண்ணறிவு வளர்ச்சியில ஐக்யூ லெவல்ல சூழ்நிலை சிச்சுவேஷன் வந்து ரொம்ப முக்கியமா, என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லிருந்தது யாருன்னா ஸ்கோட்டாக் சொல்லியிருப்பாரு. கேள்வி 81. முன்னேற்றம் எவ்வாறு அமையும்? முன்னேற்றம் நேர்கோடு, சுருள் வடிவில், பரவளையம், கும்புடியில். முன்னேற்றம் என்பது சுருள் வடிவில் அமையும். சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 82. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? வளர்ச்சி என்பது மரபோடு தொடர்புடையது. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று முன்னேற்றம் டெவலப்மெண்ட் என்பது சூழ்நிலையோடு தொடர்புடையது. சரி. இப்ப பின்வரும் கூற்றுகளில் சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 83. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்று கூறியவர் ஹெர்லாக். கேள்வி 84. குளவி பருவம் என்பது என்ன? குளவி பருவம்னா எதை குறிக்கும்னா பிறப்பு முதல் 3 வயது வரை உள்ள குளவி, அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளவி பருவம்னு சொல்லலாம். கேள்வி 85. பிறந்த ஆண் குழந்தையின் நாடி துடிப்பு எவ்வளவு இருக்கும்? சோ பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையின் நாடி துடிப்பை காட்டிலும் பெண் குழந்தை நாடி துடிப்பு அதிகமா இருக்கும். இங்க பிறந்த ஆண் குழந்தையின் நாடி துடிப்பு எவ்வளவு இருக்குன்னா 130 இருக்கும். கேள்வி 86. கில்பாட்ரிக் எப்பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என்கிறார்? கில்பாட்ரிக் என்பவர் எந்த பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என்கிறார்னா பிள்ளை பருவத்தை. கேள்வி 87. குமர பருவத்திற்கு வழிகாட்டலும் அறிவுரை பகர்தலும் வழங்கப்பட வேண்டிய பருவம் என்று கூறியவர் யார்? குமர பருவத்திற்கு கைடன்ஸ் தரணும், அடுத்து வந்து அறிவுரை பகிரணும், கவுன்சிலிங் தரணும் அப்படின்னு சொன்னது வந்து யார் சொல்லியிருப்பார்னா ஸ்டான்லி ஹால் சொல்லியிருப்பார். ஸ்டான்லி ஹால். குமர பருவத்தை சிக்கலான பருவம்னு சொன்னதும் ஸ்டான்லி ஹால் தான். ஆல்ரெடி டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குமர பருவத்தை குறிக்கும் அடலசன்ஸ் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது? அடலசன்ஸ் என்பது லத்தீன் வார்த்தை. கேள்வி 89. மனித வளர்ச்சி நிலைகளை எரிக்சன் எத்தனை நிலைகளாக வகைப்படுத்தினார்? எரிக்சனின் படிநிலைகள் 8 நிலைகள். கேள்வி 90. ஒழுக்க வளர்ச்சி நிலை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் கோல்பாக். கேள்வி 91. குமர பருவம் என்பது வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என்றவர். குமர பருவம் என்பது வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என்றவர் ராஸ். கேள்வி 92. பிறரை போல் தானும் செய்தல் வளரும் பருவம் எது? பிறரை போலவே தானும் செய்யணும் அப்படின்னு வளரக்கூடிய பருவம் இளங்குழந்தை பருவம். கேள்வி 93. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை என்ன இங்க கேள்வினா முளைநிலைனா அதாவது கரு வளர்தல் வந்து குறிக்கக்கூடியது. கரு வளர்ந்து பிறக்கக்கூடிய நிலைகளை சொல்லியிருக்காங்க. முளைநிலை என்பது முதல் 2 வாரங்கள். சரி. பிண்ட நிலை என்பது 2 முதல் 8 வாரங்கள். முதுசூல் நிலை என்பது 9 வாரம் முதல் பிறக்கும் வரை. அப்ப இங்க சரியான இணை 3மே சரியா இருக்கு. கேள்வி 94. உடல் வளர்ச்சி எத்தனை வகைப்படும்? உடல் வளர்ச்சி 2 வகைப்படும். கேள்வி 95. வளர்ச்சியின் பெருமை எல்லை எது? வளர்ச்சியின் பெருமை எல்லை முதிர்ச்சி. கேள்வி 96. அமலா கமலா எனும் சிறுமிகள் எந்த ஆண்டு வங்காளத்தில் ஒரு ஓனாயின் குகைக்குள் இருக்க வைக்கப்பட்டனர்? ஒரு ஓனாவின் குகைக்குள்ள விட்டது எப்பன்னா 1920ல. கேள்வி 97. கால்டன் பிரான்சிஸ் தனது ஆய்விற்கு எத்தனை மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தார்? கால்டன் பிரான்சிஸ் தனது ஆய்விற்கு எத்தனை மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்திருப்பார்னா 877 பேர் ஆராய்ந்திருப்பாரு. இங்க ஒரே மாதிரி இருக்கு, இதை மாத்திக்கங்க கொஸ்டின்ல.
கேள்வி 98. தாயிடமிருந்து வரும் குரோமோசோம்கள். தாய் கிட்ட இருந்து வரக்கூடிய குரோமோசோம் XX குரோமோசோம். அதே தந்தை கிட்ட இருந்து வரக்கூடிய குரோமோசோம் XY குரோமோசோம். பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ தீர்மானிக்கக்கூடியது XY குரோமோசோம் தான் தீர்மானிக்கக்கூடியது. கேள்வி 99. உட்கருவில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன? உட்கருல மொத்தமா 46 குரோமோசோம்கள் இருக்கும். ஜோடியா பாத்தீங்கன்னா 23 குரோமோசோம் இருக்கும். கேள்வி 100. சிந்தனை எத்தனை வயதிலேயே தோன்றுகிறது? குழந்தைகளுக்கு சிந்தனை எத்தனை வயதிலேயே தோன்றுதுன்னா 2 வயதிலேயே தோன்றுகிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக மாடல் எக்ஸாம்ல இருந்த 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோட பார்த்துருக்குறேங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நாங்கள் நல்ல பெஸ்ட்டாக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக நாங்கள் அப்லோட் பண்ணுங்க. நிச்சயமா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்தால் வழங்கப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.